ஒரு வழியா மீனா வீட்டுக்கு வந்த சந்தோஷத்துல முத்துவுமே அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. உடனே மீனாவும் நீங்க தான் குடிய முழுசா விட்டுட்டீங்களான்னு கேட்க, அதுக்கு முத்துவும் கடவுள்கிட்ட நான் ஒரு டீல் போட்டிருக்கேன். இந்த மாதிரி விசேஷ நாள்ல மட்டும் நான் கொஞ்சமா குடிச்சுப்பேன்னு அவங்க தான் இன்னும் குடிய முழுசா விடலைன்றத மல்லிப்பு பேசிக்கிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு மீனா கொஞ்சம் கடுப்பாக்குறாங்க. இருந்தாலும் இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா திருத்திடலான்ற நம்பிக்கையில் அவங்க அங்கேருந்து கிளம்பி அவங்களோட அம்மா வீட்டுக்கு போய் பேசிக்கிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அங்கே வந்து அவங்களோட தங்கச்சியும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன பிரச்சனைன்னும், ஒருத்தங்க பணம் இல்லாமல் அவங்க ஹாஸ்பிட்டல் பணத்திலேயே கை வச்சுட்டாங்க. அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போது என்னால் இந்த உண்மையை யாருக்கிட்டேயுமே சொல்ல முடியல. அதனால தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஏன்னா அவங்களோட குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக தான் அந்த பணத்தை திருடியிருக்காங்க. ஸோ இதை நான் வெளியே சொன்னேன்னா அவங்களோட வேலையும் போயிடும், அந்த குழந்தையோட படிப்பும் கெட்டு போயிடும்னு கொஞ்சம் பதட்டத்தோடு பேச, உடனே அவங்களோட அம்மாவும் சீக்கிரமாக அந்த பொண்ணை அந்த செஞ்ச தப்புலேருந்து எதையாவது சரி பண்ண சொல்லு, அப்படி இல்லைன்னா செஞ்ச தப்பை ஒத்துக்க சொல்லு, அப்படி இல்லை உனக்கு தான் இதில் பெரிய பிரச்சனை, உனக்கும் நிம்மதி போயிடும், அதே நேரத்தில் அந்த பொண்ணோட பிரச்சனையும் இன்னும் அதிகமாக தான் ஆகும்னு சொல்ல. அப்போ இந்த மாதிரி அவங்களோட அம்மா பேசுறதை கேட்டுட்டு இதை அப்படியே தனக்கும் ஒத்து போகிறத புரிஞ்சுக்கிட்ட மீனாவும் உடனடியாக தனியாக போயிட்டு ரோகிணிக்கு கால் பண்ணி உன்னை நான் இப்போ நேரில் பார்த்து பேசுகிறோன்னு கோபத்தோடு பேச, உடனே ரோகிணி அவங்களோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு மீனாவை வர சொல்லிடுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ரோகிணி மனோஜ் கூட ஆஃபீஸில் இருக்கும்போது அங்கே இருந்தவங்க கொடுத்த ஐடியா மூலயமா மனோஜ் அவங்களோட பிஸ்னஸை பெருக்கிறதுக்காக இந்த மாதிரி கல்யாண சீர்வரிசை பொருட்களை ஒட்டுமொத்தமாக வாங்குற மாதிரியான ஒரு ஆஃபரை கொண்டு வர, அதுக்கான ஆடையுமே இவங்க 2 பேரும் சேர்ந்தே பண்ண, உடனே அவங்களும் அதை இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணிடுறாங்க. பட் அந்த இன்ஸ்டா வீடியோவை பார்த்த தினேஷும் மறுபடியுமே ரோகிணிக்கு கால் பண்ணி பணத்தை கேட்டு அவங்க பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்க, இதை கேட்டுட்டு ரோகிணியும் செம்ம டென்ஷனோடு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மீனாவை பார்க்கறதுக்காக அவங்க அங்கே போயிட்டு மீனாவையுமே பார்க்க, மீனாவும் நீ கூடிய சீக்கிரம் உண்மையை சொல்லியாகணும், இல்லைனா எனக்கு தான் பிரச்சனைன்ற மாதிரி அவங்க கிட்ட பேச, உடனே ரோகிணியோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும்போது ரோகிணியோட அம்மாவும் மீனா கண்டிப்பாக தன்னோட பொண்ணுக்கு நல்லது தான் பண்ணுவாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ணாலும் அதை கேட்க நான் தயாராக இருக்கேம்மான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லைட்டாக ஒரு நம்பிக்கையும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிறிஷை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ரோகிணியும் இந்த மாதிரி முதல்ல கிறிஷா மனோஜ் ஏற்றுக்கணும், ஸோ அதுக்கு நம்ம கண்டிப்பாக கிறிஷா அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாகணும். ஆனால் இதெல்லாம் எப்படி நடத்துறதுன்னு தான் எனக்கு புரியல. ஏன்னா கிறிஷுக்கு ஏற்கனவே ஒரு அம்மா இருக்கும்போது இந்த மாதிரி நம்மளால அங்கே கிறிஷை தனியாக கூட்டிகிட்டு வர முடியாது இல்லைன்னு குழம்பிக்கிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு கடுப்பான மீனாவும் இப்படி ஒரு கற்பனையில் இருக்கிற அம்மா இருக்கிறதுக்கு செத்தே போகலாம், தேவையில்லாமல் நீங்கள் அவங்க பேரை சொல்லி இப்படி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அவ்வளோதான் ரோகிணிக்கு மறுபடியுமே ஒரு கிரிமினல் தனமான பிளான் தன்னோட மைண்டுக்கு வந்துடுது. இதை கேட்டுட்டு ரொம்பவே மீனாவும் ஷாக் ஆகுனாங்க. ஸோ காய்ஸ், ஒரு வழியாக ரோகிணி மீனா கிட்ட சொன்ன மாதிரியே கிறிஷை தன்னோட வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போக போகிறாங்க. அதே சமயத்தில் மனோஜுக்கும் கிறிஷுக்கும் நடுவில் ஏதாவது ஒரு கனெக்ஷனை கொண்டு வர ட்ரையும் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட ஐடியா இதுக்கப்புறமா பழிக்குதா, அப்படி இல்லைன்னா மீனாவுக்கு முன்னாடியே தினேஷ் இந்த உண்மையை மனோஜ்கிட்டையும் வீட்டில் இருக்கவங்க கிட்டேயும் சொல்லி ரோகிணியை நல்லா வசமாக மாட்டி விட போகிறாங்களா, அதுக்கும் மேலே மீனா மட்டும் இந்த உண்மையை தங்கிட்டேருந்து மறைக்கிறாங்கன்ற விஷயம் குடும்பத்துக்கு லேட்டராக தெரிய வந்தால் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் மீனாவுமே பாதிக்கப்படுவாங்க. ஸோ இப்போது ரோகிணி மட்டும் பாதிக்கப்பட போகிறாங்களா இல்லைனா மீனாவையும் சேர்த்து இழுக்க போகிறாங்களான்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.